லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அதான் என்கேஜ்மெண்ட் வெட்டிங் நிறைய இருக்குல்ல, அப்ப பாத்துக்கலாம். போ, நீ போய் சொல்லு. ஆமா, வீட்டுக்கு வரும்போதே எதுவும் மதிக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி என்கேஜ்மெண்ட் வெட்டிங்னா மட்டும் வருவாங்க? நீங்க இப்ப வரலனா அவங்க எல்லாம் என்ன கேலி கிண்டல் பண்ணுவாங்க. சூப்பர்மேன், ப்ளீஸ் சூப்பர்மேன், உங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக வரலாம்ல. என்ன ரொம்ப தான் யோசிக்கிறீங்க? அங்க என்ன காட்டு மிருகங்களா இருக்கு? அங்க ஃபுல்லா பொண்ணுங்க தான் இருக்காங்க. ரொம்ப பிகு பண்ணாதீங்க, வாங்க. முதல்ல கையிடு, நான் வரேன். அதெல்லாம் முடியாது, நான் இப்படிதான் வருவேன். அங்க வந்து நல்ல பையனா அடக்க ஒடுக்கமா இருக்கணும், சரியா? என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பார்த்து பொறாம சூப்பரா ஹேண்ட்ஸமான ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஏதாவது சீண்டுவாங்க. நீங்க தான் அதெல்லாம் மேனேஜ் பண்ணணும், சரியா? வாங்க 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 சூப்பர்மேன். நாள் ரொம்ப கம்மியா இருக்கேன்னு வீட்லயே வச்சு இன்விடேஷன் கொடுக்குறேன். வீட்டுக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்கலன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கண்டிப்பா வரோம். நாங்க ஏன் தப்பா எடுத்துக்க போறோம்? இது எங்க வீட்டு கல்யாணம். நீங்க இன்விடேஷனே தரலனா கூட முன்னாடி இருந்து கல்யாண வேலையை நாங்க பாப்போம். கண்டிப்பா வந்துருங்க. நைஸ்ல. கம்மியான டேஸ்ல மேரேஜ பிளான் பண்ணிருக்கிறதா சொன்னீங்க. இன்விடேஷன் ரொம்ப கிராண்டா இருக்கு. எப்படியும் 1 மந்த்க்கு முன்னாடி ஆர்டர் பண்ணிருக்கணும்ல? 1 மாசத்துக்கு முன்னாடியா? ஜஸ்ட் 1 டேக்கு முன்னாடி தான் ஆர்டர் பண்ணோம். மதியமே எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஓ அப்படியா? நம்பவே முடியலங்க. நம்ப முடியலையா? இது உங்க ஃப்ரெண்டே வராங்க, அவங்க கிட்டே கேட்டுக்கோங்க. சூப்பர்மேன் வாங்க. இவர்தான். கங்க்ராட்ஸ் தேனஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன் டி. கங்க்ராச்சுலேஷன். ஹே போதும் போதும், அப்படியே கொஞ்சம் வெட்டிங்க்கும் மிச்சம் வைங்க. விஷ் தானடி, காசா பணமா ஒரு நாள் முழுக்க விஷ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். அவ்வளவுதானே, நான் போலாமா? எங்க போறீங்க? இல்ல, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அதை விட முக்கியமான ஒர்க் இருக்கு. தேனு, நீ சொல்லலையா? அத சொல்லிருந்தா அவர் கீழே இறங்கி வந்திருக்க மாட்டாரு. நீங்களே சொல்லுங்க. உங்க மேரேஜ்க்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு gift பிரசன்ட் பண்ணலாம்னு இருக்கோம். அதுக்காக தான் நாங்க எல்லாம் வந்திருக்கோம். அது நீங்க தேன்கிட்டே கொடுத்துருங்க, நான் கிளம்புறேன். இருங்க இருங்க இருங்க, எங்க எஸ்கேப் ஆக பாக்குறீங்க? அந்த கிஃப்டே இப்பதான் ரெடி பண்ண போறோம். சரி பண்ணுங்க. வினய், அத நீங்க இல்லாம பண்ண முடியாது. ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. போய் எடுத்துட்டு வா. என்னது? வெயிட் பண்ணுங்க. இந்தாடி. இந்தாங்க. என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு தான் இந்த Dress. போய் போட்டுட்டு வாங்க. மேரேஜ் அன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்க 2 பேருக்கும் பேனர் வைக்க போறோம். அதுக்கு தான் உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு போட்டோ எடுக்க போறோம். போட்டோவா? ஆமா, நல்லா பிரம்மாண்டமா சூப்பரா இருக்கணும். அதோ அங்க பாருங்க, கேமராமேன், மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கூட்டிட்டு வந்திருக்கோம். என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, லைட் போயிடும். ஷூட் வேற பண்ணணும்ல. புடிங்க புடிங்க, போங்க. வாங்கிக்கோங்க வினய். போங்க, ரெடி ஆயிட்டு வாங்க. என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? போயிட்டு வாங்க, குயிக்கா போங்க. இல்ல, இதெல்லாம் இப்ப வேணுமான்னு கொஞ்சம் யோசிங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு. அதுவும் இல்லாம நமக்கு நிறைய வேலையெல்லாம் இருக்கு. இந்த பேனர்லாம் ஓல்டு கல்ச்சருங்க, அதெல்லாம் எதுக்கு இப்போ? என்ன பேசிட்டு இருக்கீங்க? சாக்கு போக்கெல்லாம் சொல்லாம போயிட்டு வாங்க. கல்யாணமே ஓல்டு கல்ச்சர் தான், அதெல்லாம் பண்ணாம விட்டுருமா என்ன? மாப்பிள்ள ரொம்ப யோசிக்கிறாருடி. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க கூட்டிட்டு போய் ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணி கூட்டிட்டு வாங்க. ஓகே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே ரெடி ஆகி வரேன். நீங்க வெயிட் பண்ணுங்க. போங்க. புது பொண்ணு, நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நீ போய் ரெடி ஆயிட்டு வா, போ. சரி, ரெடி ஆயிட்டு வரேன். இப்படி கலாய்க்கிறீங்க அவரை?
சரி வாங்கடி நம்ம போய் டெக்கரேஷன் லைட்லாம் ரெடி சரி, பண்ணி ஓகேடி. அண்ணா போயிட்டு வரோம். நல்லா ஃபீல் பண்ணுங்க வினய், நல்லா ஃபீல் பண்ணுங்க. இப்போ உங்களால எதுவுமே பண்ண முடியாது. நீங்க ஆரம்பிச்சு வச்ச விளையாட்டு என்ன ஆனாலும் இத நீங்க தான் நிறுத்தணும். ஆனா நான் இத நிறுத்த மாட்டேன். நீங்களா எப்படியாவது நிப்பாட்டிடுவீங்கன்ற நம்பிக்கையில தான் நானும் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க வினய், ப்ளீஸ். தள்ள போல வருமா தள்ள போல வருமா மாப்பிளடே. என்னையா? ஒன்றும் இல்லை, நீ ட்ரெஸ் பண்ணி ரெடியாக இருந்தேன்னா உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னார் கார்த்திக் சார். யோ இந்த பாரு, இருக்கிற கடப்புல நீ வேற ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத. வெளில போயா. இப்போ எதுக்கு எம்எல்ஏ இப்படி எரிஞ்சு சொல்கிற? கார்த்திக் சார் என்கிட்ட ஒரு வேலை சொன்னார், அதை செஞ்சுட்டு இருக்கேன். சரி, எதுக்கா கார்த்திக் சார் ரெடியாக வர சொன்னார்? கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்லி பேனர் வைக்க போறாங்களாம். அதுக்காக போட்டோ ஷூட் நடக்க போகுது. அதுக்காக தான் இந்த ட்ரெஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓ, ஃபோட்டோ ஷூட்டா? நல்ல விஷயமாச்சே. அதுக்கு தான் கார்டனில் ஸ்க்ரீனு லைட்டில் கட்டி வச்சிருக்காங்களா? டே மாப்பிள, உன் கல்யாணத்துக்கு கூட இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டுன்னு எடுத்தாங்களே, நீ முத்திரவும் கூட இப்படி இப்படின்னு போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோல எடுத்துட்டீங்களே, மறந்துட்டியா? ஐயோ யோ, உன்னை போட்டேன்னு வச்சுக்கோ. ஏன் எல்லா பிரச்சனையும் நீதான் காரணம். உன் பேச்சை கேட்டு கேட்டு தான் நான் இப்ப இந்த நிலைமையில வந்திருக்கிறேன். ஆமா, இவர் ஒன்றும் தெரியாத பாப்பா அடுப்புல வச்ச ஊதாங்களை எடுத்து பீப்பின் கொடுத்த வாயில வச்சு ஊதிட்டு வராமா. ஏன் நீ சொந்தமா அதை பண்ண வேண்டியதானே? ஏண்டா நான் சொன்னேன் ஏதோ ஒரு பொண்ணு கூட க்ளோஸ் ஆயிருன்னு. தேனு கூட க்ளோஸ் அப் பழகுன்னு நானா சொன்னேன்? நீ தான் போய் கூட க்ளோஸ் அப் பழகுன. தேனுவை கல்யாணம் பண்ணிக்கோ நானா போய் சொல்ல சொன்னேன்? நீ தான் போய் சொன்ன. பண்றதெல்லாம் நீயே பண்ணிட்டு இப்போ எல்லா பழையும் தூக்கி மேல போடுற. யோ, நான் சொல்லிட்டு வந்தா ஒரு நல்ல மனுஷனா நீ என்னையா பண்ணணும்? இதெல்லாம் தப்பு, வேண்டாம் தானே சொல்லணும். நீ ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ண? ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லியா? அது நான் சப்போர்ட் பண்ணேன்னா ஏன் மாப்பிள்ள எனக்கு சந்தோஷமா இருக்கணும். நீ சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு உன் பொண்டாட்டியும் கூட சேரணும். அதுக்கு தான் எதுக்கு வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் பானை அடிக்கணுங்கிற பாலிசியில் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். புரியல. டே, இப்போ உனக்கு என்னதான்டா பிரச்சனை? யோ, என்னையா நீ தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்க? பத்திரிகை கொடுத்து கல்யாணத்துக்கு வான்னு கூப்பிட்டதுக்கே மித்ராவால தாங்கிக்க முடியலையா? இதுல போட்டோ ஷூட் அது இதுன்னு சுத்திட்டு திரியுறாங்க. மாம்ச, மித்ரா பாவியா, உடஞ்சு போயிடுவாயா? டேய், அவ ஃபீல் பண்ணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. இதை நினைச்சு நீ ஏன்டா ஃபீல் பண்ற? நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ. நீ தேனுகிட்ட நெருங்கி போகுதா அவ அப்படியே மனசுக்குள்ள ஃபீல் பண்ணி உன்னை நெருங்கி வருவா. அதனால நீ உணர்ச்சி வசப்பட்டு இதெல்லாம் கெடுக்காம கொஞ்சம் பேசாம இரு. யோ மாம்ச, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதியா? ஆனா நான் பண்ற ஒவ்வொரு காரியத்திலயும் மித்ரா பயங்கரமா காயப்படுறாயா. அவ வெளியில சொல்லவும் முடியாம, நடக்கிறதெல்லாம் தாங்கிக்கவும் முடியாம, அவ உள்ளுக்குள்ள புழுங்குறது என்னால பார்க்க முடியலையா? எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு வலிக்குதியா. இப்ப கூட பாரு, மறுபடியும் நான் அவளுக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துட்டு இருக்கேன். டே மாப்பிள்ள, புரியுதுடா. நீ விரும்புற பொண்ணோட மனசு வலிச்சா உன் மனசும் வலிக்கும்னு எனக்கு தெரியும். நீ மித்ரா அந்த அளவுக்கு விரும்புற, அதான் உன் மனசு வலிக்குது. என்ன பண்ண சொல்ற? நீ அவகிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்துட்ட, நானும் அவகிட்ட எவ்வளோ பேசி பார்த்துட்டேன். நீ இப்படி பண்றதால உங்க 2 பேர் லைஃப் மட்டும் இல்லாம விக்ரமோட லைஃப் அதுவும் ஸ்பாயில் ஆகுங்கிறதையும் சொல்லி பார்த்துட்டேன். ஆனா காதலியை போட்டுக்க மாட்டேங்கிறாளே, பிடிவாதமா இருக்கா. அதனால தானே மாப்பிள்ள நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு வேற வழி இல்லடா. இதை பாரு மாப்பிள்ள, இரும்ப வளைக்கணும்னா சூடு பண்ணி தான் ஆகணும். உன் பொண்டாட்டி மனசு இரும்பு மாதிரி. நீ தேனுவை நெருங்கி போகுதா அதை பார்த்து அவன் மனசு அப்படியே எரிஞ்சு இரும்பு மாதிரி உருகும். அதனால நீ என்ன பண்றேன்னா, ஜம்மு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் போட்டோக்கு போஸ்ட் கொடு. முடிஞ்ச அளவுக்கு தேனு கூட நெருங்கி போஸ்ட் கொடு. அப்பதான் பொண்டாட்டி மனசு தெரியும். என்ன? இல்ல மாம்ச, எனக்கு இதெல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்லையா. நம்புடா, கண்டிப்பா நடக்கும்டா. முதல்ல உன்னை வேணான்னு சொன்னவ இப்ப எப்படி பத்திரிகையில தேனு பேர் கூட உன் பேரை பார்த்த உடனே அலரா, இப்போ போட்டோ ஷூட்டு கூட வருத்தப்படுறா. அந்த மாதிரி எல்லாமே நடக்கும், நம்பு. புரியுதா? டேய், சும்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காம இப்போ நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கலாம். ஏன்டா ஒரு நல்ல கோட்டை எதுக்குடா பக்கோட பேக்கெட்டை கசக்கி போட்ட மாதிரி போட்டு வச்சிருக்க? இந்த அப்படி கோட்டை புடி, போ ட்ரெஸ் பண்ணிட்டு வா. என்ன இது? இதுவா
தேன்மொழிக்கும் சூப்பர்மேனுக்கும் ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் மாதிரி பண்றோம். ஓ, எதுக்கு வினய் ஓகே சொல்லிட்டாரா? ம், ஓகே சொல்லிட்டாராவா? காஸ்டியூம் மேக்கப்லாம் போயிட்டு இருக்கு. இன்னும் 5 மினிட்ஸ்ல ஷூட்டே ஆரம்பிச்சிரும். ஏய் ஹாய் மித்ராக்கா, நான் இப்போ எப்படி இருக்கேன்? அழகா இருக்கேனா? ம், ம் ம் வரேன். என்னடி புடவை எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கேடி. கொடுங்க. ஏய் இந்தாங்க ஜூஸ் குடிங்க. நீ குடிக்கிறியா? இல்ல நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். மாப்பிள்ள சார் வந்துட்டாருடி. தேனு, உன் ஆளு சூப்பர், மாடல் மாதிரி இருக்காருடி. இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்டி. ஏய் போதும்டி, ரொம்ப வழியறீங்க. உங்க பொறாமையெல்லாம் தூக்கி போட்டு போட்டோ ஷூட் பண்ற வேலையை பாருங்க. ஓகே ஓகே. சூப்பர்மேன் வேற லெவல்ல இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை பார்த்து இறங்கி போய் கிடக்குறாங்க. சார் டைம் ஆயிடுச்சு, ஷூட் ஆரம்பிக்கலாமா? சரி சூப்பர்மேன் வாங்க. என்ன யோசிக்கிறீங்க? ம் என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். ஜென்மம் பல எடுத்தாலும் உன்னை யாரும் தர மாட்டேன். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். சத்தியமா சொல்லுறேன், உன்னை யாருக்கும் தர மாட்டேன். ஸ்டார்ட் பண்ணா? ரெடியா? ம். மேடம் கொஞ்சம் ரைட் வாங்க. ஸ்மைல். இங்க கை வைங்க. ம் சார் ரொமான்ஸா இருங்க சார், கொஞ்சம் க்ளோஸா வாங்க. ஏன் சார் வைக்கப்படுறீங்க? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி வைக்கப்படுறீங்க? நல்லா பிரைட்டா இருங்க சார், அப்பதான் போட்டோ நல்லா வரும் சார். சூப்பர்மேன் ஏன் டல்லா இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஸ்மைல் பண்ணுங்க, நல்லா போஸ் கொடுங்க. ம் ஸ்மைல்.
தென் ஒரு நிமிஷம், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. சார் 2 போஸ்ட் தான் சார், எடுத்துடலாம் சார். எடுத்த வரைக்கும் போதும், மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஹீரோயின் மேடம், ஹீரோ ஓகே சொல்லிட்டாரு, உங்களுக்கு ஓகேவா? பேக்கப் பண்ணிடலாமா? ஓகே ஓகே, பேக்கப். விக்ரம், இந்த பாலக்குடி. விக்ரம், கூப்பிடுறேன்ல, காதல விழலையா? பாலக்குடி. விக்ரம், விக்ரம் என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? பால் வேண்டாமா? சரி, மம்மி காஃபி போட்டு கொண்டு வரவா? பால் வேணாம், ஒண்ணு வேணாம். காலைல நீ ஏன் அழுத? சொல்லு மம்மி, நீ எதுக்கு அப்படி அழுதனே? எனக்கு ரீசன் சொல்லு. அதான் சொன்னேன்லடா. அப்போ மம்மிக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சுன்னு. அப்புறம் எதுக்கு ரீசன்லாம் கேட்டுட்டு இருக்க? பழைய ஞாபகம்னா என்ன? டாடி ஞாபகம் வந்துருச்சா? டாடியை நினைச்சு அழுத?